மாகாண சபை தேர்தல் வேண்டும் என்பதாக விரைந்து நடத்த வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுபண்டார் அவர்கள் தெரிவித்த கருத்தை மையப்படுத்தி செய்தி வெளியாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் முதலாவது வருடத்துக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தி முடிப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு 23 லட்சம் வாக்குகள் குறைவடைந்ததால் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு தற்போது அரசாங்கம் அச்சப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுபண்டார தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை செயற்படுத்த தேவையில்லை என்ற ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்துக்கு எதிராக நீதித்துறை எடுக்கப் போகும் நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் உட்பட தற்போது அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாகாண தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும். ஏனெனில் முதலாவது வருடத்துக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தலை நடத்தி முடிப்பதாக அரசாங்கம் தெரிவித்தது. ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு 23 லட்சம் வாக்குகள் குறைவடைந்ததால் மாகாண தேர்தலை நடத்துவது தற்போது அச்சப்படுகிறது. அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் பாரிய வெற்றியை ஈட்டுவோம். ஏனெனில் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. அதனால் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது விருத்தி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1,700 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் 2,000 ரூபாய் வழங்குவதாக தெரிவித்திருந்தது. தற்போது தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,300 ரூபாய் வழங்கப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரஜா உரிமை பெற்றுக் கொடுத்தது எமது தலைவர்கள் ஆவர். அதேபோன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு 7 பேச்சு காணி வழங்கியது எமது தலைவர்கள் ஆவர். ஆனால் அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிதாக இதனையும் இதுவரை செய்யவில்லை என்பதாக அவர் கூறுகின்றார். நீதிமன்ற உத்தரவை செயற்படுத்த தேவையில்லை என ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாகவே நாங்கள் காண்கின்றோம். குறித்த உறுப்பினரின் இந்த கருத்து நீதிமன்ற அவமதிப்பாகவே நாங்கள் காண்கின்றோம். அதனால் அது தொடர்பில் யாரும் முறைப்பாடு அளிக்க தேவையில்லை. இது நீதிமன்ற நடவடிக்கை என்பதால் நீதிமன்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்காக கடந்த காலங்களில் எஸ்பி திசாநாயக்க, ரஞ்சன் ராமநாயக்க போன்றவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் தற்போது நீதிமன்றம் இதுவரை குறித்த பாராளுமன்றத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருப்பதன் பின்னணி என்ன என்று எங்களுக்கு தெரியாது என்பதாக ரஞ்சித் மதுபண்டார அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களும் இன்றைய தினம் முக்கியமாக இருப்பதை காலம் எங்களுக்கு மாகாண சபை தேர்தல் வேண்டும். நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து போட்டியிடப் போகிறோம் என்பதாக தெரிவித்து இப்போது எங்களுக்கு அது தேவை என்பதாக அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. இதேபோல இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பாக இருக்கிறது. சட்ட சிக்கலுக்கு உடன் தீர்வு காணப்பட வேண்டும். அடுத்த முதல் காலாண்டில் மாகாண தேர்தல் நடத்துவதாயின் இதுவே வழி என்கிறார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. மாகாண தேர்தல் தாமதம், ஆணையத்தை சாடாதீர், தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காணலாம். மாகாண தேர்தலை எதிர்வரும் ஆண்டு முதல் காலம் நடத்துவதாக இருந்தால் தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு இந்த ஆண்டுக்குள் தீர்வு காண வேண்டும். சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணாமல் தேர்தலுக்குரிய எவ்வித பணிகளையும் எம்மால் மேற்கொள்ள முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார். தேர்தல் ஆணைக்குழுவின் தவறுகளால் மாகாண தேர்தல் காலவரையின்றி பிற்படப்படவில்லை. பாராளுமன்றத்துக்கு ஏற்றப்பட்ட புதிய தேர்தல் முறைமையால் ஏற்பட்ட இந்த சட்ட சிக்கலினால் மாகாண தேர்தல் எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பான சர்ச்சை ஏற்பட்டது. மாகாண தேர்தல் முறைமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வியாக்கியானம் கோரப்பட்ட போது பாராளுமன்றத்தின் ஊடாகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவித்திருக்கிறது. மாகாண தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி நேரடி பிரதிநிதியான ஆளுநர்களால் மாகாண சபை நியமிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு முரணானது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். மாகாண தேர்தல் குறித்து இதுவரை காலமும் மேற்கொண்ட சகல நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம். மாகாண தேர்தல் தொடர்பில் அரசியல் தரப்பினர் தற்போது விசேட கரிசனை கொண்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு நாட்டில் சட்டம் ஒன்று இல்லை. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாகாண தேர்தல் நடத்துவதாயின் இந்த ஆண்டுக்குள் மாகாண சபை சட்டத்தில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். எந்த தேர்தல் முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பிரச்சினைக்கு இந்த ஆண்டுக்குள் தீர்வு கண்டால் தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டு அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் நடத்த முடியும் என்பதாகவும் திகதி நிர்ணயிக்க முடியும் என்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். எனவே கடந்த பல வருடங்களாக இந்த மாகாண தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட தேர்தலாக பார்க்கப்படுகிறது மக்களால். அவ்வாறு இருக்க இந்த அரசாங்கம் இந்த தேர்தலை அனைத்து தேர்தல் நடத்தப்படும் என்பதாக தேர்தல் தங்களுடைய விஞ்ஞாபனத்தில் அவர்கள் உறுதிமொழி வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாகாண சபைக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்பதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் எதிர்வரும்
ஏப்ரலுக்கு முன்பதாக மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதே போல கேடி லால்காந்த் ஆகியோரும் அறிவித்திருந்தார்கள். எனவே மாகாண தேர்தலுக்கான விடயங்கள் குறித்து இப்போது கலந்துரையாடல் நடைபெறுகிறது. எனவே பழைய முறையில் தேர்தல் நடத்துவதற்கான விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல தொடர்பான அரசியல் கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்பான தீர்மானம் எடுக்கப் போவதாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன் அபிரத்ன அவர்களும் தெரிவித்த கருத்துக்களை என்று பார்த்திருந்தோம். எனவே அரசாங்கம் இந்த தேர்தல் நடத்துவதற்கான முனைப்புகளை காட்டி வருகிற இந்த விடயத்தையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு இருக்க ஐக்கிய தேசிய கட்சியும் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் தலைமைத்துவம் யாருக்கு என்ற பிரச்சனையில் அது இழுபறியாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் இன்று தினம் அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. இணைப்பு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் மத்து பண்டார கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடல் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அது தொடர்பான தீர்மானம் கபீர் ஹாசிம் தலைமையிலான குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் மேற்கொள்ளப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதுமணன் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடல்களின் தற்போது நிலைமை தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் இன்று தினம் தெரிவித்த இன்னும் ஒரு தகவலும் தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தை சஜித் தரப்பு குழு அறிக்கை புதனன்று கட்சி முகாமை பிரிவுக்கு என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து செயலாற்றுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் கலந்துரைப்பதற்கான பரிந்துரைகளை தயார் செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்வரும் புதன்கிழமை 22ஆம் தேதி கட்சி முகாமைத்துவ குழுவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த குழு பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் தலைமையில் நியமிக்கப்பட்டதோடு அவர்கள் தற்போது அது தொடர்பான குழு அறிக்கையை புதன்கிழமை சார்பிக்கிறார்கள். குழு உறுப்பினர்களாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ரான் விக்ரமரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்களான SM மரிக்கார் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றிணைவுக்காக இருதரப்பிலும் நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களுக்கு இடையில் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பமாகவில்லை. இருந்தபோதும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நாங்கள் நியமித்த குழுவின் அறிக்கை எதிர்வரும் புதன்கிழமை அதாவது நாளை மறுதினம் கட்சி முகாமைத்துவ குழுவுக்கு ஒப்படைப்போம். பேச்சுவார்த்தை சாதகமாக நிறைவு நம்புவதாகவும் ரஞ்சித் மது பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம்.